வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மேல்கலிங்கப்பட்டி எட்டுக்கை அம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நினைத்த நல்ல காரியத்தை 3 மாதங்களுக்குள் நிறைவேற்றி தரும் சக்தி நிறைந்த கொல்லிப்பாவை தேவியை பற்றியும் அவள் குடிக்கொண்டுள்ள ஆலயத்தை சுற்றி நிகழும் ஆச்சரியங்களை குறித்தும் காண்போம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மேல்கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது எட்டுக்கை அம்மன் ஆலயம். ஓங்கி உயர்ந்த மலைகளுக்கு நடுவே மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும் ரம்யமான இடத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். பிரமிக்கத்தக்க கட்டிடக்கலைகள் நிறைந்த கோவிலாக இல்லை என்றாலும் அமானுஷ்யங்களை தன்னுள்ளே கொண்டுள்ள கோயிலாக திகழ்கிறது. இந்த ஆலயம் சாலைக்கு இணையான சமதளத்திலோ அல்லது குன்றின் உச்சியிலோ அமைந்திருக்கவில்லை. மாறாக மலை உச்சியிலிருந்து இரு கீழ் நோக்கிய பல படிகள் கடந்து சென்றால் எட்டுக்கை அம்மன் ஓலை வேய்ந்த கூரையில் வீற்றிருக்கிறார். செங்கற்களால் கட்டப்பட்டுள்ள கருவறையில் அம்மன் 8 கைகளுடன் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியவாறு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்த போது இங்குள்ள ஒரு அடர்ந்த வனப்பகுதியான மேல்கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்ததால் அவைகளின் தீய சக்தியை தடுக்க மூலிகைகளால் ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். சித்தர்களின் கண்ணுக்கு மட்டுமே அம்மன் குழந்தை வடிவில் காட்சி தந்ததால் இந்த அம்மனை கொல்லிப்பாவை எனவும் 8 கைகளுடன் காட்சியளிப்பதால் எட்டுக்கை அம்மன் என்றும் அழைத்தனர். நேர்த்தியாக கட்டப்பட்ட படிக்கட்டுகளுடன் ஒரு சிறிய மலையில் உள்ள எட்டுக்கை அம்மன் கோவிலை நோக்கி செல்லும் வழியில் இடதுபுறம் அடிவாரத்தில் யானையுடன் ஐயனார் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். மேலும் விநாயகர் மற்றும் நாகர்கள் பிரதான கோவிலுக்கு அருகில் படிகளின் முடிவில் உள்ளனர். இங்குள்ள குகைகளில் இன்றும் சித்தர்கள் அரூபமாக இருப்பதாகவும் கூடுவிட்டு கூடு பாய்கின்றனர் என்றும் சொல்கிறார்கள். இங்கே கிடைக்கும் ஒருவித மூலிகையை உட்கொண்டு சித்தர்கள் இன்றும் கண்ணுக்கு தெரியாமல் தவம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மலைவாழ் மக்களின் குலதெய்வமாக விளங்கும் எட்டுக்கை அம்மனின் அருள் இருந்தால் மட்டுமே இக்கோவிலுக்கு வர முடியும் என்றும் அவள் அனுமதி இல்லாமல் ஒரு மூலிகை செடியும் கொண்டு செல்ல முடியாது என்கின்றனர் இங்குள்ள கிராம மக்கள். நிலம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இங்கு வரும் பக்தர்கள் சூலங்களில் பூட்டி விட்டு செல்கிறார்கள். மேலும் உலோக தகத்தில் வேண்டுதல்களை எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த அம்மன் பக்தர்களுக்கு பல வரங்களை வாரி வழங்கினாலும் குழந்தை பேறு அருள்வதில் வரப்பிரசாதியான தெய்வமாகவே விளங்குகிறாள். அதை மெய்ப்பிப்பதைப் போல் மழலை செல்வம் வேண்டுவோர் இக்கோயில் மரக்கிளைகளில் தொட்டில்களை கட்டி பிரார்த்திப்பதை காணலாம். வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் துன்பப்படுபவர்கள் பசு நெய் அல்லது கார பசு நெய் எடுத்து சென்று கோவிலுக்குள் தீபம் ஏற்றினால் தீராத பிரச்சனை எல்லாம் 3 மாதங்களுக்குள் தீர்த்துவிடும் என்கிறார்கள். கொல்லிப்பாவைக்கென்று உலகில் இங்கு மட்டுமே ஆலயம் இருப்பதால் அமாவாசை அன்றும் நடக்கும் பூஜைகளில் பங்கேற்போருக்கு சகல வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது ஆண்டாண்டு காலமாக நிலவும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை எட்டுக்கை அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.